ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கெஸ்ட் வந்து வர போகிறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி 7 ஆச்சு. ஆல்ரெடி ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ யார் வந்திருக்காங்க, எதுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து கேஎலுக்கு மார்னிங் 8 o'clock வந்து ஃப்ளைட்டு ரீச் ஆகிற மாதிரி தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6:45, 7 அப்படிங்கும்போது கேஎல்லேருந்து வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நவீன் மட்டும்தான் வந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நாங்களுமே வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தாரிகாவும் வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் நவீனோட ஒரு கொலிக்கிட்ட வந்து கால் பண்ணி வரையா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நவீன், தாரிகா, அதுக்கப்புறம் வந்து ராஜ், அவங்க 4 பேரும் தான் வந்து போய் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வந்து போயிட்டு இருக்கோம். என்ன எடுக்க போகலாம் அனுப்பிட்டேன்டா. வயரில் இருக்க பால் வந்துருச்சா? நம்ம எங்கே போகிறோம்? பெரிய ஏரோப்ளேன் பார்த்தீங்களா? ஓகே, அங்கே போதா? சரி, நம்ம ஏரோப்ளேனில் ஊருக்கு போகலாமா? இந்தியா போகலாமா? சாருக்கிட்ட போகலாமா? இருக்கு, நம்ம ஏரோப்ளேனில் போகலாமா? போகலாமா? எங்கே போகலாம்? ஜூ எங்கே போகலாம்? ராஜ் மாமா பின்னாடி. நீ சொல்லு, நம்ம ஜூ போகலாமா, இந்தியா போகலாமா? ஜூ இந்தியா போகலாமா வேண்டாமா? போகலாமா? One, two, three, four, five. 5 aeroplanes இருக்கா? 5 aeroplanes பாரு. 1, 2, 3, 4, 5. எங்கள் ஏர்போர்ட்குள்ளே கார் பார்க்கிங் தேடுறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கார் பார்க்கிங் வந்து ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணதில்லை. கேப் ஆர் ட்ரெயினில் வருவோம், அப்படியே வந்து ஃப்ளைட் வந்து போயிடுவோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒருத்தவங்களை வந்து இங்கே மலேசியாவில் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து பிக்கப் பண்ண வரோம். ஸோ எங்களுக்கு வந்து இதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் எங்களுக்கு கார் பார்க்கிங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 20 minutes மேலே ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சி அங்கே வந்து காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துமே வந்து நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் வந்து ஃபோன்லேயே வந்து கான்வர்சேஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நீ எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அரைவிங் பிளேஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வருவாங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நவீன் பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 weeksஆகவே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தாரிகா கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அதை ஒரு சாங் மாதிரியே வந்து பாடிட்டு இருப்பாங்க. யார் வர போகிறாங்க? யார் வர போகிறா? யார் வர போகிறா? யாருக்கு வர போகிறா? மச்சான் வர போகிறான். என் மச்சான் வர போகிறான். யார் வர போகிறா? மச்சான் வர போகிறான். நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து இன்னொரு முக்கியமான ஆள் வந்து மலேசியா வந்து வரப்போகுது. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஜாலி தான், செம ஜாலி. யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம வேவ்லென்த்தில் ஒரு பைத்தியம் இங்கே வந்துச்சு அப்படின்னா நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த அரைவிங் ஏரியாலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து வராங்க, ஆனால் நவீனோட ஃப்ரெண்டை மட்டும் காணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கே அப்படின்லாம் வந்து கேட்டு நாங்களும் வந்து ஏர்போர்ட்டையே மறுபடியும் வந்து ஒரு சுற்றி மறுபடி பார்த்தா தான் வந்து தெரிஞ்சிச்சு. செம ஜாலியாக இருந்தது. வந்து கேலையே 2ல் வந்து கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து கேலையே 1ல் இறங்கியிருக்காரு. ஸோ நம்ம போய் கேலையே 1ல் மட்டும்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது வந்து டெர்மினல் 2ல் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ளைட் வந்து டெர்மினல் 1ல் வந்து லேண்ட் ஆகி நம்ம வந்து இமிக்ரேஷன் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டெர்மினல் 2ல் வந்துடுவோம் இல்லையா. ஸோ நவீனோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி வரல, டெர்மினல் 1லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு தெரியாதங்காட்டி நாங்கள் வந்து டெர்மினல் 2ல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு நாங்கள் வேறு டெர்மினலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். ஸோ ஒரு மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நவீனோட ஃப்ரெண்ட் வந்து இங்கே மலேசியா வந்தாச்சு. இவங்க பேர் வந்து ஹரி விக்னேஷ். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஹரி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவோம். இவங்க வந்து நவீனோட ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து ஃப்ரெண்டு. எனக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இப்போ இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் பெனாங் இருக்குல்ல, ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ வரும்போதே வந்து மலேசியா டு பெனாங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே கேஎல் வந்து எங்கள் கூட வந்து ஒரு 1 or 2 days வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து போய் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேஎல் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நவீனோட ஃபேஸில் அப்படியே வந்து ஒரு சிரிப்பு, ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா நவீனுக்கு இங்கே பெருசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிடையாது. ஸோ ஊரில் இருக்கிற ரொம்ப பெஸ்ட்டு அவங்களோட கேங்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து இங்கே மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தான். ஸோ நவீன் மட்டும் இல்லை, நாங்களுமே வந்து ஹாப்பியாக தான் இருந்தோம். ஏன்னா இங்கே எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து புதுசு தான். ஸோ நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சவங்க நம்மளோட கேங்கில் இருக்கவங்க ஒருத்தவங்க வரும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி தைரியமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி அவங்க தனியாக இல்லை, ஏதாவதுனா அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க, 2 பேரும் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணதுலேருந்தே வந்து ஃபுல்லாக வந்து கதை தான். ரொம்ப நாளாக பார்த்துக்காம 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஊரில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் எப்படி இருந்துச்சு, ஃப்ளைட் இறங்குற வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து கதை பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆதி வழியிலேயே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பசி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து 6:15 6:20க்கெல்லாம் வந்து எந்திரிச்சு ரெடியாகி அப்படியே வந்து ஏர்போர்ட் வந்து கிளம்பியாச்சு. எதுவுமே வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாமே வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் வரதுக்குள்ளேயே பயங்கர பசினங்காட்டி அப்போ பார்த்திங்கன்னா ஹரி வந்து ஒரே ஒரு தேங்காய் பன் மட்டும் ஊர்லேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஒரு தேங்காய் பண்ணை 4 பேர் வந்து டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டோம். சரி நீ போய் மறுபடியும் இட்லி தோசை ஊற்றி சட்னி எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டைம் ஆயிரும், ரொம்ப பசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே நியூ சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நியூ சென்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப்பில் வந்து எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ தோசை அந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி அதெல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் 3 பேரும் பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. எப்பயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து குடித்தாங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ சென்ட்ரல் போயிட்டு சிம் வந்து ஹரிக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ சென்ட்ரல் தான் வந்து போயிட்டுருக்கோம். போஸ்ட் கொடு, அம்மா போஸ்ட் கொடு. இது யாரு சரிக்கா? இது யாரு? மச்சான். இது யாரு? ஸோ நவீன் வந்து இதை மச்சான் அப்படின்னு வந்து தாரிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஹரிக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்தே நவீன் வந்து ஒரு எக்ஸைட்டடாக டெய்லி என்ன பண்ணுவான்னா, இன்னும் இவ்வளோ நாள் தான் என் மச்சான் வரப்போகிறான்னு ஒரு சாங் மாதிரி வந்து தாரிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ நவீனே வந்து சில டைம் அமைதியாக இருந்தாலும் தாரிகா என்ன பண்ணுவான்னா, என் மச்சான் வரப்போகிறான்னு ஒரு சாங் மாதிரி அதே மாதிரி வந்து பாடுவான். அப்போ நாங்கள் கேட்டோம்னா மச்சான் பேர் என்ன அப்படின்னா, மச்சான் தான் அப்படின்னு சொல்லிடுவாள். சரி அவளை வந்து ஹரி முன்னாடி வந்து சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் அவள் வந்து ஹரி முன்னாடி வந்து சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ சென்ட்ரலில் மேக்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் போய் ஹரிக்கு வந்து சிம் கார்டு வந்து வாங்கினோம். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு சிம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் நம்பர் இது வேணும், இல்லைன்னா லாஸ்ட் நம்பர் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஏதாவது ஃபேன்சியாக இருக்க மாதிரி வந்து பார்ப்போம். ஆனால் சார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கிறது, இந்த நம்பர் எனக்கு ஓகே ஆனால் லாஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது. மறுபடியும் வேறு ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணுறது, எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஓகே ஆனால் ஃப்ரெண்டில் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொரு கார்டாக வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகியும் கலெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் 2 கார்டு வந்து வச்சுருந்தான். இதில் வந்து எது நல்லா இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ஓகேவா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி இதுவே வந்து ஓகே அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாமே வந்து 2 பேரும் சேர்ந்து அன்பேக் பண்ணி என்னெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்க, இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நவீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் எங்களுக்கும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க இங்கே அப்படின்னு? நான் 1 இயர் இருக்க போகிறேன். 1 இயருக்குமே இது எச்சா இருக்குது இங்கே அப்படிங்கிறது. ஸோ
சொல்லிங்கன்னா ஒரு ஸ்டால் ஒன்று போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே கடை குட்டி கடை போடுற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் வந்து கொண்டு வந்திருந்தான். ஃபஸ்ட் டைம் வந்து நவீன் வரும்போது என்னென்னா அப்படியே ஒரு மினி ஸ்டாலே வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூ, சோப்பு, அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வந்து கொண்டு வந்துருந்தான். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது, எங்கே போய் தேடுறது ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்படின்னு தெரியாதுன்னு வீட்லேயும் எல்லாருமே வந்து இதையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தான் வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்களா. ஸோ அதனால் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நவீன் வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறது ஒரு லோகோ, அதாவது இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணிகிட்டு இல்லையா. ஸோ அதனால் வெறும் கவர் மட்டும் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர், நம்மளோட தாரிகா ப்ரீ ப்ளீட்டிங்கோட அந்த லோகோ வச்சு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து அந்த கவரில் வந்து ஒட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தா. இந்த ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணது எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஹரிக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது சீட்ஸு, பம்கின் சீட்ஸ். எனக்கா கரெக்டாக தான் இருக்கும். அது பாதாம். ஹரி கொண்டு வந்திருந்த லக்கேஜை அன்பேக் பண்ணுறங்கிற பேரில் 2 பேரும் சேர்ந்து எல்லா கவர் எல்லாத்தையும் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே வந்து போட்டாச்சு. வீடை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் பாட்டுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிறது, நான் இங்கே வந்துட்டேன், அதோ நவீன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹரி வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் கிளம்பி வெளியில் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹரி வந்து இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் எங்கே வந்து போனால், நாங்கள் எங்கே வந்து கூப்பிட்டு போனோம், ஸோ அவனுக்கு மலேசியா வந்து பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.